நான் செய்ய போகிறது பாசி பருப்பு சாம்பார். பாசி பருப்பு வந்து 150 கிராம்ஸ் இல்லைனா 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா ஒரு பாசி பருப்பு. இது கூட வந்து ஒரு பல் பூண்டு, கூடவே வந்து பூசணிக்காய் வந்து நம்ம நல்லா அரிஞ்சிட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கணும். இது கூட வந்து ஒரு 8 பொருள், அதாவது மிளகு, வெந்தயம், மல்லி, சோம்பு, சீரகம், இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு இந்த சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்புக்கு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வதக்கிறதுக்கு, இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அதாவது சின்னதாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, இதில் வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 5 வரமிளகாய், ஒரே ஒரு பட்டை, சோம்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டால் போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம், காய் வந்து நம்ம பூசணிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், எவ்வளோ காய் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா, பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். பூசணிக்காயும், பூண்டு வந்து 4 பல், இதையும் நம்ம சேர்த்து தனியாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். ஆக்சுவலாக இது 100 கிராம் போட்டிங்கனாவே சாம்பார் வந்து நிறையா வரும். அதிகமாக இதே வந்து 8 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற மாதிரி வரும். இது வந்து நல்லா கொலையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, வெந்தயம் சிம்மில் வச்சுக்கோங்க. வரமிளகாய் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு வறுத்துக்கலாம். பட்டையும் போட்டுக்கிறோம். பட்டை என்னென்னா அந்த சாம்பாருக்கு வந்து நல்லா வாசம் கொடுக்கும். கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகாய், இப்போது ஓரளவுக்கு நல்லா அதாவது கோல்டன் கலர் ஆகிடுச்சு, பொன்னிறமாக நல்லா இதாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி, கொஞ்சமாக அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதாவது என்னென்னா ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை, வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே வதங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். மண் பாத்திரம் வச்சாச்சு. நம்ம காஞ்சிருச்சு, ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சாச்சு. இப்போ பெருங்காயம், சின்ன வெங்காயம், இது வந்து நான் கட் பண்ணல, முழுசாகவே போட்டிருக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு, அதாவது பூசணிக்காய், முருங்கைக்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த காய் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும்.
இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இது தண்ணி இல்லைங்கிறதுனால நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் காய் எல்லாமே வேகும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா காய் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெங்காயம், பட் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போதும் இதுவே. நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு காய். இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பூண்டு, கொஞ்சமாக பூசணிக்காயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் வச்சுக்கோங்க, இல்லைனா பொங்கிடும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து லைட்டாக வந்து நான் புளி வந்து கரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் இருக்குது. இதை வந்து நான் வடிச்சிட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது மீதி வந்து தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. நான் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து இட்லி, தோசை, பணியாரம் இதுக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.